வணக்க நேயர்களே, போன பதிவில் பழமொழி பார்த்துருந்தோம். அந்த பழமொழிக்கான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பழமொழி என்னென்னு திரும்ப மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு. இந்த பழமொழிக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் அந்த இதிகாச நூல்களிலிருந்து தான் பிறந்திருக்கு இந்த பழமொழி. முக்கியமாக அந்த பழமொழி இதிகாசத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாபாரதம். இந்த மகாபாரதம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே மகாபாரதம் தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அதனுடைய வரலாறு, அந்த போர்க்களம் தான் முக்கியம். அந்த போர்க்களத்தில் நடக்கிற முக்கியமான ஒரு காட்சி அப்படின்னா, நமக்கு அர்ஜுனன் கர்ணன் போர் நடக்கும் பொழுது நடந்த நிகழ்வின் அடிப்படையில் தாங்க இந்த பழமொழி உருவாச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது. அந்த நிகழ்வு அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, கர்ணன் துரியோதனன் பக்கம் இருந்து போர் செஞ்சிட்ருக்காரு. அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால தைரியமாக போர் செஞ்சிட்ருக்காரு. அப்போது ஒரு கட்டத்தில் கர்ணன் விடுகின்ற அந்த அஸ்திரம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்ணன் எய்த அன்பு சரியாக அர்ஜுனனுடைய தலைக்கு வருகிறது. அந்த அம்பு அர்ஜுனன் தலையை கொய்துவிடும். ஏனால் அது திரும்பி வராத அஸ்திரம் அப்படின்னு அந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிருஷ்ணன் ஒரு சூழ்ச்சி செய்கிறதா அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கிற அந்த தேர் ஓரடி கீழே பள்ளமாக திடீரென கீழே இறங்குவதை போல செய்கிறார். அதன் அடிப்படையில் தலைக்கு வந்த அந்த அம்பானது அர்ஜுனனின் தலையில் இருக்கின்ற, அதை கிரிகிடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது தலைப்பாகை அப்படின்னு நம்ம தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த தலைப்பாகையை கொய்து விட்டு சென்று விடுகிறது. இதைத்தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்கிறோம். நாம் ஏன் இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு எதிர்பாராத திடீர்னு ஒரு விபத்து நடக்கும். ஆனால் அதுலேயுமே கூட ஒரு நல்வாய்ப்பாக சின்ன சின்ன காயங்களோட உயிர் பிழைக்கிறோம், தப்பிச்சிடுவோம். அப்போ தான் சொல்லும், நல்ல வேலைங்க. இந்த மாதிரி நாம் பல நேரங்களை அனுபவிச்சிருப்போம். விபத்து மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பணம் நாம் அதிகமாக கொடுக்கணும், ஏதோ வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வாங்கணுங்கிற பொருள் தரமானதாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம முன்பணம் மட்டும் ஒரு 100 ரூபா 200 ரூபா அல்லது 500 ரூபா கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொருளை பற்றி தெரிஞ்ச பிறகு நம்ம வாங்க வேண்டான்னு முடிவு செஞ்சுருவோம். அப்போ நாம் நினைப்போம், நல்ல வேலைங்க, நாம் முழுசாக பணத்தை கட்டியிருந்தோம்னா எல்லா பணமும் போயிருக்கோம் அப்படின்னு. இதுதாங்க அந்த பழமொழி. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி. இதுதாங்க இந்த பழமொழி. இந்த பழமொழி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்போ தான், நீங்கள் பார்க்குறதுனால தான் எங்களுக்கு இன்னமும் அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நிறையா பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த பதிவு பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இந்தளுடைய பதிவுகள்லாம் உங்களுடைய நண்பர்களும் அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.